தேவன் நமக்கு ஒரு மறுபடியும் நம்மளை உயிர்ப்பித்து, மறுபடியும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை விடுவித்து, இந்த லெந்து நாட்களிலே ஒரு உபாச நாட்களாக, அர்ப்பணிப்பு நாளாக தேவனுடைய சித்தம் என்னது, தெய்வ திட்டம் என்னது என்று நம்மளை நாமே ஆராய்ந்து அறிந்து நம்மளை ஒப்புக் கொடுக்கும் நாளாக கர்த்தர் நம்மளை மறுபடியுமாய் ஆண்டவர் தேவ சமூகத்துக்கு முன்பாக, சிலுவைக்கு முன்பாக பாடுகளை குறித்து தியானிக்கவும், பரிசுத்தமாய் வாழ்வதற்குரிய ஆண்டவர் தேவனுடைய கிரயத்தை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாய் மாறும்படியாக கர்த்தர் நம்மளை ஆண்டவர் தேவனுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளியை கர்த்தர் தகர்த்து போட்டு ஆண்டவருடைய மகிமையின் ஆண்டவரே பகுதியாக தேவனை சார்ந்து ஓடத்தக்க விதமாக, தேவ சமூகத்தில் அமரத்தக்க விதமாக தேவ திட்டங்களை ஆண்டவரை உணர்ந்து ஆண்டவர் தேவ ஆவியானவருடைய வல்லமையான காரியங்களை புரிந்து நாம் அவருடைய சாயாக மாறும்படியாக கர்த்தர் நம்மளை ஆண்டவரை முற்றிலுமாய் மாற்றுவதற்காக இந்த நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. Jesus